வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட ஒரு சூப்பரான ஸ்டடி பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட மாசாஸ் குருகுலம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம எல்லாருக்குமே படிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறது வந்து என்ன அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன்ஸ் தான். ஸோ இந்த மொபைல் ஃபோனாலே நம்ம என்ன பண்றோம், நிறைய டைம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகி நம்மளால வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 24 hours இருக்கு அப்படின்னா நம்மளால எஃபிஷியண்டா ஒரு 5 hours படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதனால நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறோம். 1 2 3 அட்டெம்ப்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், போகிறோம். படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா அந்த மொபைல் ஃபோன் வந்து என்ன இருக்கும், ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், டிமோட்டிவேட் ஆகும். அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், டிமோட்டிவேட் ஆகும். மூணாவது வந்து கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கிட்ட இருக்காது. கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கிட்ட இருக்கவே செய்யாது. ஒரு நாள் படிப்போம், ஒரு நாள் படிக்க மாட்டோம். அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாம இந்த மொபைல் போனை நம்ம டிமோட்டிவேட் ஆகாம கன்சிஸ்டன்சியா நம்ம வந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தான் நம்மளோட மாசாஸ் குருகுலம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 24x7 ஒரு ஸ்டடி கேம்பஸ் தான் அந்த வந்து நம்மளோட மாசாஸ் குருகுலம். நீங்க வந்து ரெசிடென்சியலா நீங்க தங்கி படிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான இடம் தான் நம்மளோட இந்த மாசா குருகுலம். சரியா? இல்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், யாரெல்லாம் இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம், இல்ல ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது நான் கம்ப்ளீட்டா நான் சொல்லி தரேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்டே பண்ணி படிக்கிறது மூலியமா உங்களோட வின்னிங் சான்ஸ் வந்து நீங்க ரொம்ப அதிகப்படியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த பேட்சை நான் அனௌன்ஸ் பண்றேன். கிட்டத்தட்ட 25+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நம்மளோட மாசா குருகுலம்ல ஸ்டே பண்ணி ரயில்வே, எஸ்எஸ்சி அண்ட் தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ 25+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து நாங்க என்ன பண்றோம்னா கம்பேர் பண்றோம். ஸோ நீங்க வீட்டுல உட்கார்ந்தா எப்படி படிப்பீங்க, இங்க இருந்து அவங்களால எவ்வளவு தூரம் படிக்க முடியுது. இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, வீட்டுல உட்கார்ந்தா படிக்கிறத விட இங்க எங்களால அதிக நேரம் படிக்க முடியுது. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எங்களுக்கு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அது மூலயமா எங்களால நிறைய தூரம் உங்களால படிக்க முடியுது. இந்த விஷயங்கள் தான் சொன்னாங்க. ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி வேற ஏதாவது நீங்க வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது நீங்க அகாடமிக்ஸ்ல படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கிளாஸஸ் வந்து சரியா போகாது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்றோம், ஸ்டடி கேம்பஸ் வந்து நம்ம புதுசா வந்து என்ன பண்றோம், இப்போ லான்ச் பண்றோம். சரியா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி நீங்க எங்க படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து ஒரு 6 month இல்லைன்னா ஒரு 1 year நீங்க வந்து இங்க ஸ்டே பண்ணி நீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ல நீங்க வந்து, முக்கியமா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன். நான் வந்து ஃபீஸ் கம்மியா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டியில வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10-15 இன்ஸ்டியூட் வச்சிருப்பாங்க. அவங்க எந்த இன்ஸ்டியூட்டை போய் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஓனரோட டைரக்ட் இன்வால்மெண்ட் வந்து இருக்கவே செய்யாது. ஸ்டாஃப் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இது அப்படி கிடையாது. இது என்னோட இன்ஸ்டியூட், நான் தான் இதோட ஓனர். என்னோட டைரக்ட் கண்ட்ரோல்ல உங்களை நான் என்ன பண்ண போறேன், பாத்துக்க போறேன். நான் தைரியமா சொல்லுவேன் என் இன்ஸ்டியூட்டோட குவாலிட்டி வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நான் சொல்றதெல்லாம் போய் நீங்க நினைச்சா கூட நீங்க டைரக்டா வரலாம். எப்ப வேணாலும் எங்க இன்ஸ்டியூட்டுக்கு வரலாம். வந்து எங்க ஸ்டூடெண்ட் கிட்டே நீங்க ஃபீட்பேக் கேட்கலாம். எந்த இன்ஸ்டியூட்டுமே இதை கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்டை போய் ஃபீட்பேக் கேட்டு தான் நான் ஜாயின் பண்ணணும்னா சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க கொடுப்பீங்க, ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாந்துருப்பீங்க, இல்ல நிறைய போட்டோ காட்டியிருப்பாங்க பார்த்து ஏமாந்துட்டு நீங்க போய் என்ன பண்ணிருக்கலாம், ஜாயின் பண்ணிருக்கலாம். நீங்க முதல்ல உங்களுக்கு போனோம்னா அட்மிஷன் ஃபார்ம் போட்டு அட்மிஷன் ஃபீஸ் வாங்கிடுவாங்க. நாங்க அப்படி பண்றதே கிடையாது. எங்க ஸ்டூடெண்ட் கிட்டே நீங்க ஃபீட்பேக் கேட்கலாம். எல்லாமே ஃபுட் எப்படி இருக்குது, படிக்கிறதுக்கு என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது, கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து என்ன பண்ணா போதும், ஜாயின் பண்ணா போதும். சரியா? ஸோ நம்ம அகாடமி வந்து எங்க இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம்ல இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டம்ல இருக்குது. ஸோ ஒரு கேரளாவோட ஒரு பார்டர்ல இருக்குது. ஸோ கிளைமேட் எக்ஸாக்ட் கேரளா மாதிரி தான் இருக்கும் கிளைமேட். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுட்டு தான் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு யாருக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. 8248081621. சரியா? கால் பண்ணி நீங்க தைரியமா பேசலாம். 9384417810 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ எங்க ஹாஸ்டல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே டு சண்டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டேயும் ஃப்ரைடே மட்டும்தான் வெஜிடேரியன்.
வெஜ் மீல் போடுவாங்க, வெஜ் மீல்ஸ் போடுவாங்க. மீதி எல்லா நாளுமே மண்டே டு சண்டேல மீதி 4 டேஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிஷ் போடுவோம். சண்டே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சிக்கன் இருக்கும். சரியா? ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி, அதுக்கப்புறம் இடியப்பம், அதுக்கப்புறம் ஆப்பம், புட்டு, ஸோ இந்த மாதிரி மெனுல வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ ஃபுட்டு வந்து 100% வந்து ஹோம்லி ஃபுட்டு தான், 100% ஹோம்லி ஃபுட்டு தான். ஸோ 2 பேரும் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க, எந்த வித உங்களுக்கு பிரச்சனையும் வராது. சரியா? ஸோ நீங்க வந்து தைரியமா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஃபுட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரியா? கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸ் போகும். மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போகும். சாட்டர்டே வந்து உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். சண்டே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா எக்ஸாம் இருக்கும். சண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமா நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸஸ் வந்து போகும். சரியா? ஸோ நமக்கு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஹவர் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் 6 AM to 8 AM வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பாத்தீங்கன்னா 6 PM இருந்து 8 PM வரைக்கும் இருக்கும் ஸ்டடி ஹவர். ஸோ இதுவே உங்களுக்கு 4 hours வந்து கன்சிஸ்டன்ஸா உங்களுக்கு கிடைக்கும், எப்போதுமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஸ்டடி ஹவர்ல எல்லாருமே எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து ஒரு ஹால் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, படிக்க தான் செய்வாங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு 4 hours ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரியா? இதை தாண்டி உங்களுக்கு ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா ஒய்ஃபை கேம்பஸ், உங்களுக்கு எப்போதுமே ஒய்ஃபை இருக்குதும், ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் வைப்போம். இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணி போனா நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவோம், மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் வைப்போம். இது மூலியமா என்ன பண்ணலாம், நீங்க மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுவாங்க, படிக்கணும் பாஸ் ஆகணும் அப்படின்னு வெறியோட தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க வீட்டில் உட்காந்து படிச்சா உங்களுக்கு 1 yearல உங்களுக்கு வேலைக்கு போக வேண்டியதை இங்க வந்து படிச்சீங்கன்னா உங்களால ஒரு 6 monthல என்ன பண்ணலாம், கண்டிப்பா அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். சரியா? இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு டே ஸ்காலரா இருந்தா கூட, ஒரு டே ஸ்காலரா நீங்க இருந்தா கூட இந்த ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா டெய்லி வந்து ஒரு 50 rupees ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகணும். அப்ப மந்த்லி அதுக்கு வந்து ஒரு 1500 ஆச்சு. உங்க ஃபுட்டுக்கு வந்து ஒரு 3000. அதே 4500 நீங்க இங்க பே பண்ணா ஸ்டே பண்ணி நீங்க படிக்கலாம். சரியா? ஸோ நம்ம 2 விதமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். ஒன்று வந்து நியூ பேட்ச் வந்து நமக்கு நெக்ஸ்ட் மண்டே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நியூ பேட்ச் 30ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 30/9/2024 நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு. ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 4,500 வரும். சரி, இந்த அஃபோர்டபுள் ஃபீஸ்ல கண்டிப்பா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதான் நான் திரும்பவும் சொல்றேன், டைரக்டா வந்து பார்த்து இங்க ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணா போதும். புரியுதா? ஸோ குவாலிட்டி விஷயத்துல நாங்க காம்ப்ரமைஸே பண்ணல. ஃபீஸ் கம்மியா இருக்கு, இவங்க வந்து குவாலிட்டி ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. சரியா? ஸோ ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. ஓன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D டீம் இருக்குது. ஓன் மெட்டீரியல்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். எங்களோட ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு மாசா லேர்னிங் ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்குது. ஸோ ஒரு பிக் இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுவாங்களோ எல்லா குவாலிட்டியுமே எங்கிட்ட இருக்குது. பின்ன ஏன் சார் நீங்க ஃபீஸ் வந்து கம்மியா வாங்குறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கஷ்டப்படுற ஒரு பையனும் ஒரு அஃபோர்டபுள் ஒரு ஃபீஸ்ல என்ன பண்ணணும், கண்டிப்பா படிக்கணும். சும்மா ஃபீஸை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? சரியா? நீங்க படிச்சு இங்க வேலை கிடைச்சு இந்த ரிசல்ட் தான் என்னோட ப்ராஃபிட்டா இருக்கும். சரியா? ஸோ நான் எப்போதுமே சொல்ல வேண்டியதுதான், ஸோ நான் கஷ்டப்பட்டு வந்தேன், அதே மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் என்னோட இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணா போதும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் வேற இன்ஸ்டியூட்ல இருக்கிறேன், எல்லாமே படிச்சுலாம் முடிச்சுட்டேன், எனக்கு கிளாஸஸ்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்க 2000 பே பண்ணா போதும். அதுக்கப்புறம் மந்த்லி 500 நீங்க பே பண்ணணும். மந்த்லி 500. நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் ஃபீஸ் வந்து என்ன இருக்கும், 4500 பெர் மந்த் இருக்கும். சரியா? ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டே பண்ணி படிக்க நான் ரெடியா இருக்கிறேன், ஸோ ரயில்வே எஸ்எஸ்சி வந்து நான் பாஸ் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் நான் டிஎன்பிசி தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ ஏதாவது நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட கண்டிப்பா என்ன பண்ணலாம், இந்த ஒரே ஃபீஸ்ல படிக்கலாம். அந்த 10,000ல நீங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம், என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிசி என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்க அதில் படிச்சுக்கலாம். சரியா? அப்படி ஸ்டே பண்ணி படிக்கணும், கண்டிப்பா வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படலாம், தேடிட்டு இருக்கலாம் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை, உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.